ஆஸ் அ பேரண்ட்ஸாக ஒரு கேர்ளுக்கு, அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் என்று நாம் பார்ப்போம். அப்படின்னா பாய்ஸுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்க தேவையில்லையான்னு நீங்கள் கேட்கலாம், எனக்கு விளங்குது. பட் என்ன விஷயம்னா, நான் போன பயான்லேயே அதை பற்றி பேசிட்டேன். நீங்கள் போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நான் பேசிக்கிறேன். இப்போ கேர்ள்ஸுக்கு என்னென்ன பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு குட் எஜுகேஷனை கொடுக்கணும். அது இப்போ எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. ஸோ நாட் அட் ஆல் அது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம எடுக்க தேவையில்லை. ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அப்டேட், எல்லோரும் வந்து பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்குறாங்க. அதில் எந்த குறையுமே வைக்காமல் கொடுத்திக்கிறாங்க. தட்ஸ் ஃபைன். அதோடு சேர்த்து அவங்களுக்கு நற்பண்புகளையும் சேர்த்து கொடுங்க. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பினா அங்கேயே உங்களோட பிள்ளை ஒரு நல்ல ஒரு மேனரிசமில் பழகிக்கும். ஆனால் எந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கன்னு தெரியாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க. ஏன்னா உங்களோட பொம்பளை பிள்ளை ஒரு இடத்துக்கு, அதாவது ஒரு உங்களோட ரிலேட்டிவ்ஸை விட அழைக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டை விட அழைக்கலாம், சம்வே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகுதுன்னு வைப்போம். உங்களோட போகலாம், இல்லாட்டி நீங்கள் இல்லாமல் போகலாம் என்று வச்சுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல அந்த பிள்ளை எப்படி நடக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குற அந்த நட்பண்பு தான். அதை எப்பயுமே கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா ரீசனாக நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கேர்ள், ஆக்சுவலி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த கேர்ளுக்கு வயசு ஒரு 15-16 தான் நிற்கும். ஓ லெவல் முடித்த பிள்ளையாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் எனக்கு அந்த பிள்ளையை பற்றி இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியாது. ஸோ அது ஒரு ஒலிமா ஈவெண்ட் வந்து, ஸோ எங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே அந்த பிள்ளை வந்து நடந்து கொண்ட விதம் யாருக்குமே பிடிக்கலை. டு பி ஹானஸ்ட் சொல்லணும்னா எனக்கே பிடிக்கலை. அது கொஞ்சம் அருவருப்பாக இருந்துச்சு. ஏன் அப்படி சொன்னால் முக்கியமான காரணம், அந்த பிள்ளை வந்து சபையில் எல்லாருக்கூடையும் சாப்பிட்டு இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்தன்னா, அந்த பிள்ளை சாப்பாடு வந்து ஸ்டக் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் வாய்க்குள்ளே. ஸோ அந்த பிள்ளை அந்த இடத்துல நாங்கள் எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம், இதெல்லாம் இன்னும் யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட்டு கையை போட்டு எடுத்து தூக்கி அங்கேயே வீசிட்டு போச்சு. ஸோ இது அந்த பிள்ளைய பாதிக்கும்ங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்ட விஷயம் அந்த கேர்ளோட பேரண்ட்ஸ் யார் என்று மட்டும்தான். நாங்கள் ஏன்னா அந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளையாக இருக்குது. ஸோ இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளைக்கு என்னென்ன எஜுகேஷனை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த பிள்ளையோட பேசிக். ஸோ இப்போ இதால் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அந்த பொம்பளை பிள்ளையோட பேரண்ட்ஸை தான் நாங்கள் பிள்ளைய எடுக்கிறோம். ஏன்னா பிள்ளைக்கு சேர வேண்டிய அறிவு போய் சேரலை. அதான் முக்கிய பிரச்சனைஞ்சு. அந்த பிள்ளை சரியாக சாப்பிட்டு சரியாக இருந்துச்சுட்டா அந்த இடத்துல நாங்கள் கவனிச்சிருக்க மாட்டோம். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி நடந்துருந்துச்சுப்போம். இப்போ அந்த பிள்ளை அங்கே வந்து ஓகே, நான் அந்த பண்பு நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் ஸ்கூலில் நான் படித்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதில் நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட் இல்லை, ஜஸ்ட்டு சொல்கிறேன். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேஸில் ஒரு பொது இடத்துல போயாக இருக்கலாம், கேர்ளாக இருக்கலாம், இங்கே வச்சு நாங்கள் சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாடு விஷயமா இருந்தால் நான் அந்த சாப்பாடு விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்ல. ஒரு இடத்துல வாயில் ஏதாவது ஸ்டக் ஆகிடுச்சுன்னா இடக்கையால் எங்களோட இப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யலாம். அப்படியே இடக்கையால் வாயை கவர் பண்ணிவிட்டு வலக்காயால் ஸ்டெக் ஆகினதை எடுக்கலாம். அப்படி இல்லையா, கஷ்டமாக சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஸ்டெக்கான சாமான் அந்த பல்லுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அப்படியே வாயை கவர் பண்ணிவிட்டு இடக்காயில் வலக்காயில் ஒரு குச்சியாலேயோ இல்லை எதாலேயோ கையால் எடுக்கலாம்னா கையால் எடுக்கலாம், குச்சியால் எடுக்கலாம். ஸோ அது உங்களை கவனத்தை திருப்பும். அந்த பிள்ளை அந்த இடத்துல அப்படி செஞ்சுருந்தால் நாங்கள் அப்பையும் கேட்டிருப்போம் இந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ் யாருன்னு. ஏன்னா அந்த பண்பு வந்து எங்களை அட்ராக்ட் பண்ணுது, அந்த பிள்ளையோட பக்கம் திருப்புது பாசிட்டிவ் வைப்பில். அதுதான் நீங்கள் விஷயம். அட் த சேம் டைம் அந்த பிள்ளை அந்த இடத்துல அந்த ஏதோ ஒரு சம்திங் கருவேப்பிலைகள் எதையோ ஒன்று தூக்கி வீசுது. ஸோ அது ஒரு பொது இடம். ஸோ அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கணும், நாங்கள் என்ன செய்யணும்னா சைடில் வைக்கணும். அப்படி இல்லையா, ஒரு சைடால் ஒரு டிஷ்யூ எல்லாருக்கும் அங்கே இருக்குது. ஸோ அந்த டிஷ்யூவில் வச்சிருக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம் இந்த சாப்பாடு இடத்துல இது என்ன மாதிரி இது எல்லாம் செய்கிற விஷயம் தான். ஆக்சுவலி இது நடந்தது வந்து ஒரு ஹாலில்.
ஷாக் ஆகுதா? இதான் விஷயம். ஏன்னா ஒரு ஹாலில் கீழுக்கு டைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிள்ளை நடந்து கொண்ட விதம் எங்களுக்கு அதால தான் இன்னும் ஷாக் ஆயிருந்துச்சு. சரி, ஒரு பொது இடம், ஒரு ஒரு எங்கேயோ இல்லை, ஒரு வீட்டு சைட்டு அப்படி இப்படி எதுவுமே இல்லை, ஒரு பெரிய ஹாலில். ஆக்சுவலி அது ஒரு விஐபி ஈவென்ட் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹாலில் தான் இது நடந்துச்சு. ஸோ பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அறிவு நிறைய விஷயம் இருக்குது. அந்த பிள்ளைக்கு அந்த அறிவை அந்த வீட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அந்த பிள்ளையை பார்த்து நாங்கள் பாசிட்டிவாக கதைச்சிருப்போம். அந்த பிள்ளையோட பேரும் நல்லா பரவிக்கும், நம்மளை பேரண்ட்ஸ் பேரும் நல்லாவே பரவிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிள்ளையை பார்த்து ஃப்யூச்சரில் யாரோ எங்கள்கிட்டையோ இல்லாட்டி எங்களை சார்ந்த ஆக்கள்கிட்டையோ கேட்டு வரும்போது நாங்கள் இந்த ஈவெண்ட்டை இந்த விஷயத்தை எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பிள்ளையை பர்சனலாக செக் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் கொஞ்சம் விசாரித்து பாருங்கள் என்று சொல்லும். அதே பிள்ளை இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு குட் மேனர்ஸோடு நடந்திருந்தால் நாங்கள் 100% கேரண்டி பண்ணுவோம், மேனரிசமில் அந்த பிள்ளை தான் பெஸ்ட்டுண்டு. ஸோ ஒரு பப்ளிக், ஒரு பொது இடத்துல நாம் எப்படி நடந்து கொள்கிறோங்கிறது முக்கிய விஷயமாக இங்கே கருதப்படுது. அதே நேரம்